ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்க பெஸ்ட் ஜாப்பனீஸ் மூவிஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் மூவி காட்ஜில்லா -1 2023 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்ஸை வாங்கி தமிழ் டப் பண்ணி இந்த இயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி தாறு மரண படங்க. நம்ம இது வரைக்கும் பிரம்மாண்டமாக பார்த்து ரசிச்சது எல்லாமே அமெரிக்கன் சைடில் இருக்க காட்ஜில்லா படங்கள் தான். ஜாப்பனீஸ் சைடில் அந்த அளவுக்கு பெருசாக பிரம்மாண்டமாக எந்த படமுமே வந்ததில்லை. பட் இந்த படம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த காட்ஜில்லா மூவிஸை விடவும் பெஸ்ட்டாக இருக்கும். காட்ஜில்லாவை பயங்கரமாக டெரரான லுக்கில் காட்டியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. ஜாப்பனீஸ்காரங்க பின்னிருக்காங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பாத்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. போரோட தாக்கத்திலிருந்து ஜப்பான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இதே சமயத்துல காட்ஜில்லா இப்ப டோக்கியோக்குள்ள என்டர் ஆகி பயங்கரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கு. இந்த காட்ஜில்லாவை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவங்களால பண்ண முடிஞ்சதா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். காட்ஜில்லா பண்ற சம்பவங்கள் மட்டும் இல்லாம அட்டகாசமான ஒரு ஸ்டோரியும் இந்த படத்துல இருக்கு. அண்ட் இந்த படம் பெஸ்ட் விசுவல் எஃபெக்ட்காக ஆஸ்கார் அவார்டையும் வின் பண்ணிருக்கு. இந்த ஒரு ரீசனே போதும் இந்த படத்தை நீங்க பார்க்கறதுக்கு. ஹைலி ரெக்கமெண்டடான மூவி. ஸோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க மக்களே. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.7. நெக்ஸ்ட் மூவி மான்ஸ்டர் 2023 ரிலீஸ் ஆன சைக்காலஜிக்கல் மிஸ்டரி த்ரில்லர் மூவி. பிளாட் என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன். திடீர்னு இந்த பையன் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே வினோதமா இருக்கு. இவங்க அம்மா இவங்ககிட்ட உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்கும்போது ஸ்கூல்ல ஒரு டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்கன்னு இந்த பையன் சொல்றான். இவங்க அம்மா டென்ஷன் ஆகி அந்த வாத்தியை சத்தம் போட்டு விடுறதுக்காக ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் பிரின்சிபல் முன்னாடி அந்த வாத்தியை சத்தம் போடுறாங்க. அந்த வாத்தி சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க இதை மட்டும் தான் சொல்றான். பையனை எதுக்கு அடிச்சிருக்காங்கிறதையே சொல்ல மாட்டான். இந்த வாத்தி மட்டும் இல்லாம அங்க இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ், பிரின்சிபல் இவனுங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றானுங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இதோட மீதி கதையா இருக்கும். வேற லெவலான ஒரு மாஸ்டர் பீஸ் மூவிங்க. இந்த படத்துல 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை டிராவல் ஆயிட்டு இருக்கும். முதல் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இதுதான் கதைன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. பட் செகண்ட் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதையை பார்க்கும்போது முதல் கதையை அப்படியே உல்டாவா தூக்கி போற மாதிரி இருக்கும். தேர்ட் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இது வரைக்கும் நீங்க யோசிச்ச எல்லாமே ஒண்ணுமே இல்லை, இதுதான் உண்மைன்னு சொல்லி உங்களுக்கே தோண வைக்கும். மைண்ட் பெண்டிங்கான ஒரு படம். ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி மக்களே. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்துருங்கோ. பிரைம் வீடியோல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.8. நெக்ஸ்ட் மூவி ரூரோனி கென்சின். ஜப்பானோட கிரேட்டஸ்ட் வாரியர் தான் சாமுரைஸ். இவங்க நாட்டுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க, உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. பட்டுசா என்ற ஒரு பயங்கரமான அசசன் தான் நம்ம ஹீரோ. கவர்மெண்ட்காக ஏகப்பட்ட பேரை ஹீரோ வாளால வெட்டி சாச்சிருக்காரு. தான் பண்றது பெரிய தப்புன்னு ஒரு கட்டத்துல ஹீரோக்கு தோணுது. இனி தன்னோட வாளை கொலை பண்றதுக்காக ஒருபோதுமே கையில் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சபதம் பண்றாரு. பட் சிச்சுவேஷன் ஹீரோவை திரும்பவும் வாளை எடுக்க வைக்குது. இதுக்கப்புறம் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் மொத்தமா 3 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ யாரு என்னன்றத சொல்லியிருப்பாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் புது அரசாங்கத்தை மொத்தமா அழிக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான வில்லன் கிளம்பியிருப்பான். அவனை தடுக்க ஹீரோ கிளம்புவாரு. இந்த 3 படங்களுமே வேற மாதிரி இருக்குங்க. ஃபைட் சீக்வன்ஸ்ல எல்லாம் தெறிக்க விட்டுருப்பாங்க. அதுவும் ஒன்லி வால் சண்டைகள் தான் இந்த படத்திலேயே இருக்கும். ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் சான்ஸே இல்லைங்க, பின்னிருப்பாங்க. இந்த படத்துல முதல் பாகம் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும். மற்ற 2 படங்களுமே தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஆக்ஷன் மூவிஸை விரும்புற ஆளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.4. நெக்ஸ்ட் மூவி ஒன் மிஸ்ட் கால் 2003 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மிஸ்ட் கால் வந்தாலே உங்களோட சோலி முடிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் கைஸ் இந்த படத்தோட கான்செப்ட். மொபைலுக்கு ஒரு மிஸ்ட் கால் வரும். அந்த மிஸ்ட் கால் நம்பரும் பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்பர் தான். அதோட ஒரு வாய்ஸ் மெசேஜும் வரும். அதுவும் மொபைல் வச்சிருக்க பர்சனோட வாய்ஸ் தான். சாக போற டேட் டைம் எல்லாமே இதுல இருக்கும். இந்த மாதிரி மிஸ்ட் கால் மூலமா நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் சேம் இதே மாதிரி ஒரு மிஸ்ட் கால் வந்திருக்கும். அவங்களும் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. இந்த மிஸ்ட் காலுக்கு பின்னாடி என்ன இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இதுக்கு யார் காரணங்கிற விஷயத்த ஹீரோயினும் ஹீரோவும் கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னவாகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். பயங்கரமான ஒரு ஹாரர் மூவிங்க. இவ்வளவு நாள் இந்த படத்தை நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் நம்ம கண்ணிலே பட்டிருக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் செம்மையா பண்ணியிருப்பாங்க. தரமான ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் படம். இந்த படம் OTTல எதுலையுமே இல்லை. நீங்க அனதர் ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.2.
நெக்ஸ்ட் மூவி லவ் லைஃப் 2022ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு 6-7 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டான். இவங்கள தான் ஹீரோ வந்து இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணை ஹீரோ கல்யாணம் பண்ணதால இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இவங்கள சுத்தமாகவே பிடிக்காது. இந்த பிரச்சனை வந்து ஹீரோட வீட்டில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். யார் என்ன சொன்னாலுமே ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இவங்களோட லைஃப்ல வந்து திடீர்னு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோயினை விட்டுட்டு போன ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் வந்திருக்கான். அவர் மேல ஹீரோயினுக்கு இப்ப பரிதாபம் ஏற்படுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஹீரோயினோட லைஃப் என்னவாகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும். இதை லவ் ஸ்டோரின்னு சொல்றதா இல்ல ஃபேமிலி ஸ்டோரின்னு சொல்றதான்னு சத்தியமா எனக்கே தெரியலங்க. இந்த படம் எதை நோக்கி டிராவல் பண்ணுதுன்னே தெரியல. பட் படத்தை வந்து ஃப்ளோவா ஒரு மாதிரி நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. பட் படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகுது. ஒரு சில பேருக்கு இது வந்து கொஞ்சம் கடுப்படிக்கலாம். பட் ஸ்டில் படம் ஒர்த்தா தான் எனக்கு தோணுது. சோனி லிவ் ஆப்ல இந்த படம் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.9. ஜாப்பனீஸ் படங்களில் இன்னும் நிறைய நல்ல படங்கள் இருக்குது. பட் எதுவுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. இந்த 5 படங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னோட ஃபேவரட் மூவி வந்து காட்ஸில்லா -1. இதில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.